The next sum, illustration 18. Bharati does not maintain her books of accounts under double entry system. From the following details, prepare trading profit and loss account for the year ending 31st March 2019 and a balance sheet as on that date. ஸோ இது அடுத்த மாடல் கேஷ் புக் கொடுத்துருக்குறாங்க. கேஷ் புக்கில் ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட், ரிசிப்ட் சைட் டு பேலன்ஸ் ப்ராட் டவுன், தட் மீன்ஸ் ஓப்பனிங் கேஷ். தென் சேல்ஸ் அப்படின்னா கேஷ் சேல்ஸ் 1,60,000. டு டெப்டாஸ் அப்படின்னா கேஷ் ரிசீவ்ட் ஃப்ரம் டெப்டாஸ்னு அர்த்தம், அது வந்து 1,20,000. பர்ச்சேஸ் கொடுத்துருக்காங்க, பர்ச்சேஸ் அப்படின்னா அது கேஷ் பர்ச்சேஸ். பை கிரெடிட்டாஸ் அப்படின்னா கேஷ் பெய்ட் டு கிரெடிட்டாஸ் 80,000. ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் இருக்குது, வேஜஸ். பை பேலன்ஸ் கேரி டவுன் 1,42,000 அப்படின்னா அது வந்து க்ளோசிங் கேஷ் பேலன்ஸ். இப்போ அதர் இன்ஃபர்மேஷன் பாருங்கள். 1/4/2018 அண்ட் 31st March 2019 ரெண்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்டாக் ஆஃப் குட்ஸ், ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் 40, க்ளோசிங் வந்து 60. டெப்டாஸ் வந்து ஓப்பனிங் 38, க்ளோசிங் வந்து nil. கிரெடிட்டாஸ் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆர் given 58 and 52. மிஷினரி 1,70,000 and 70. Additional information, credit purchase 74,000, credit sales 1,40,000, opening capital 2,22,000, depreciate machinery by 10% per annum. ஸோ கேஷ் புக் கொடுத்துருக்காங்க. முன்னாடி வந்து டைரெக்டாக ஐட்டம்ஸ் வந்து அதர் இன்ஃபர்மேஷன், அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து அதர் அண்ட் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் போக ப்ளஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா கேஷ் புக் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து இங்கே என்ன ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்கு, ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட். இப்போ ஃபஸ்ட்டு ட்ரேடிங் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணனா நமக்கு என்ன தேவை, டோட்டல் சேல்ஸ், டோட்டல் பர்ச்சேஸ் இருந்தால் தான் ட்ரேடிங் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண முடியும். அப்போ டோட்டல் சேல்ஸ் நமக்கு தேவை. டோட்டல் சேல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ டோட்டல் சேல்ஸ் அப்படின்னா எதெல்லாம் ஆட் பண்ணால் டோட்டல் சேல்ஸ் வரும்னா கேஷ் சேல்ஸ் அண்ட் கிரெடிட் சேல்ஸ். இப்போ சம்மில் பாருங்கள், கிரெடிட் சேல்ஸ் கொடுத்துருக்காங்க, கேஷ் சேல்ஸ் இல்லை. ஸோ நம்ம வந்து மெயினாக டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட் கண்டுபிடிக்கிறது எதுக்காக கண்டுபிடிப்போம் அப்படின்னா கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். பட் இங்கே கிரெடிட் சேல்ஸ் கொடுத்துட்டான். ஆனால் சம்மில் பாருங்கள், டெட்டாஸ் வந்து ஓப்பனிங் 38 கொடுத்துருக்கான், ஆனால் க்ளோசிங் டெப்டாஸ் வந்து இல்லை. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஃபஸ்ட்டு டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணி க்ளோசிங் டெட்டாஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ ட்ரேடிங் அக்கௌண்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம், ஏன்னா கிரெடிட் சேல்ஸ் இருக்குது, கேஷ் சேல்ஸ் இல்லை, டோட்டல் சேல்ஸ் எடுத்துக்கலாம். அதே போல் கிரெடிட் பர்ச்சேஸ் இருக்குது, கேஷ் பர்ச்சேஸ் இல்லை, நம்ம டோட்டல் பர்ச்சேஸ் எடுத்து ட்ரேடிங் அக்கௌண்ட் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணிடுவோம். பட் பேலன்ஸ் ஷீட் வரும்போது கேபிட்டல் அமௌண்ட்டும் அவனே சம்பளம் கொடுத்துட்டாங்க 2,22,000. ஸோ கேபிட்டல் கூட நெட் ப்ராஃபிட் ஆட் பண்ணிடுவோம். அடுத்து ஒவ்வொரு ஐட்டமாக எல்லாம் எழுதிருவோம். லாஸ்ட்டில் அங்கே அசெட் சைடு வரும்போது டெட்டாஸ் அப்படிங்கிறது வந்து என்ன செய்யணும், டேஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு டெட்டாஸ் இல்லை, க்ளோசிங் டெட்டாஸ் இல்லை, அது அசெட் சைடு நம்ம என்ட்ரு பண்ணணும். ஸோ இந்த டோட்டல் டெட்டாஸ் க்ளோசிங் பேலன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுறோம். திரும்ப ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, மெயினாக டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா கிரெடிட் சேல்ஸ் தான் கண்டுபிடிப்போம். பட் இந்த சம்மில் கிரெடிட் சேல்ஸ் இது வந்து என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா கேஷ் புக்கில் கேஷ் சேல்ஸ் கொடுத்துட்டாங்க. இங்கே வந்து அதர் இன்ஃபர்மேஷனில் கிரெடிட் சேல்ஸும் கொடுத்தாச்சு. அப்படின்னா நம்ம சேல்ஸ் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. பட் அதுக்கு பதிலாக என்ன நமக்கு மிஸ்ஸிங்காக இருக்குன்னா க்ளோசிங் டெப்டாஸ் இல்லை. ஸோ டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணி க்ளோசிங் டெட்டாஸ் தான் நம்ம இதில் கண்டுபிடிக்கிறோம். அடுத்து க்ளோசிங் டெட்டாஸ் கண்டுபிடிச்சிட்டோன்னா டேரெக்டாக நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், அடுத்து பேலன்ஸ் ஷீட் பண்ணிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு சொல்யூஷன் பார்க்கலாமா. இப்போ டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஓப்பனிங் டெட்டாஸ் இருக்குது, ஸோ to balance brought down 38,000. அடுத்தது பை கேஷ் ரிசீவ்ட், கேஷ் அக்கௌண்ட் போடுதோம். இந்த அமௌண்ட் வந்து நம்ம கேஷ் புக்கிலேருந்து எடுப்போம். கேஷ் புக்கில் 2 டெட்டாஸ் 1,20,000 இருக்குல்ல, அது வந்து கேஷ் ரிசீவ்ட் ஃப்ரம் டெட்டாஸ்னு அர்த்தம். ஸோ பை கேஷ் அக்கௌண்ட் 1,20,000. அடுத்து கிரெடிட் சேல்ஸ் நம்மளே கொடுத்துட்டாங்க, டு சேல்ஸ் அப்படின்னு போட்டு 1,40,000. தென் இங்கே வந்து நம்ம என்ன எழுதுகிறோம், பை கேஷ் அக்கௌண்ட் எழுதிட்டோம், அவ்வளோதான். இந்த ரெண்டு ஐட்டம் தான் இருக்குது. இப்போ நம்ம கண்டுபிடிக்கிற ஆன்சருக்கு பேர் வந்து க்ளோசிங் டேட்டாஸ். இப்போ 1,40,000 + 38 ரெண்டே ஆட் பண்ணால் 1,78,000 வரும். கிரெடிட் சைடில் 1,20,000 தான் இருக்குது. ஸோ
க்ளோசிங் டெப்டாஸ் வந்து 58,000. திரும்ப ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இது வந்து கேஷ் புக் மாடல் சம். ஸோ கேஷ் பர்ச்சேஸ், கேஷ் ரிசீவ்டு, கேஷ் பெய்டு, கேஷ் சேல்ஸ் இது எல்லாமே வந்து கேஷ் புக்கில் இருக்குது. அதர் இன்ஃபர்மேஷனாக நமக்கு இல்லை. கிரெடிட் சேல்ஸும் கிரெடிட் பர்ச்சேஸும் அடிஷ்னலாக இருக்குது. ஸோ நம்ம டோட்டல் பர்ச்சேஸோ கிரெடிட் சேல்ஸோ கிரெடிட் பர்ச்சேஸோ திரும்ப கண்டுபிடிக்க தேவையில்லை. அதுக்கு பதிலாக டெட்டாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணி க்ளோசிங் டெட்டாஸ் கண்டுபிடிக்கிறோம். இப்போ ட்ரேடிங் அக்கௌண்ட் போகலாம். ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஃபார் த இயர் ended 31st March 2019. ஹெட்டிங் எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 ஓப்பனிங் ஸ்டாக் 40,000 சம்மில் இருக்கிற ஐட்டம். தென் 2 பர்ச்சேஸ் இன்னர் காலம் எழுதிட்டு கேஷ் வந்து 56,000 கேஷ் புக்கில் இருக்குது. 2 சேல்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். தென் கிரெடிட் வந்து நமக்கு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் 74,000 இருக்குது. ரெண்டையும் ஆட் பண்ணால் 1,30,000 பர்ச்சேஸ். அடுத்து 2 வேஜஸ் 10,000. தென் பை சேல்ஸ் வந்து கேஷ் சேல்ஸ் 1,60,000, கிரெடிட் சேல்ஸ் 1,40,000. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணால் 3 lakh. தென் பை க்ளோசிங் ஸ்டாக் 60,000. இப்போ இது ஃபுல்லாக ஆட் பண்ணால் 3,60,000 கிரெடிட் சைடில் வருது. டெபிட் சைடில் நமக்கு மொத்தமே 1,80,000 இருக்குது. ஸோ 360 180 மைனஸ் பண்ணனா நமக்கு கிடைக்கிறது 1,80,000 கிராஸ் ப்ராஃபிட். இந்த கிராஸ் ப்ராஃபிட்டை நம்ம என்ன செய்கிறோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். பை கிராஸ் ப்ராஃபிட் 1,80,000. ஐட்டம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் இருக்குது. டெப்ரிசியேஷன் ஆன் மெஷினரி இருக்குது. இந்த டெப்ரிசியேஷன் ஆன் மெஷினரி அமௌண்ட்டில் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். மெஷினரி அமௌண்ட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டில் 10%. 1,70,000 இருக்குது. 1,70,000ல் 10% கண்டுபிடிச்சா 17,000 வரும். இப்போ அது 1,80,000 41,000 மைனஸ் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கிறது 1,39,000 நெட் ப்ராஃபிட். அடுத்தது பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட் as on 31st March 2019. கேபிட்டல் கொடுத்துருக்காங்க 2,22,000. அது கூட நெட் ப்ராஃபிட் ஆட் பண்ணுறோம் 3,61,000. அண்ட் கிரெடிட் ஆஸ் க்ளோசிங் 52,000. இவ்வளோதான் லைபிலிட்டி சைட். தென் அசட் சைடில் கேஷ் 1,42,000. இது வந்து கேஷ் புக்கில் கிரெடிட் சைடில் லாஸ்ட் காலமாக பை பேலன்ஸ் கேரி டவுன் இருக்குது. தென் ஸ்டாக் ஆஃப் குட்ஸ் 60,000. டெட்டாஸ் இதுதான் நம்ம டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட்டில் கண்டுபிடிச்ச ஆன்சர் 58,000. மிஷினரி வந்து 1,70,000. டெப்ரிசியேஷன் வந்து 1,70,000 into 10 divided by 100. So we get 17,000. இதை மைனஸ் பண்ணால் நமக்கு வர்றது 1,53,000. ஸோ இப்போ நம்ம ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது 4,13,000. பேலன்ஸ் ஷீட் அப்படின்னாலே அசட்ஸும் லைபிலிட்டியும் நமக்கு என்ன செய்யணும், டேலி ஆகணும். இங்கே வந்து டேலி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து கேஷ் புக் மாடல். இந்த கேஷ் புக்கில் நமக்கு வந்து ஓப்பனிங் கேஷ் இருக்குது, கேஷ் சேல்ஸ் இருக்குது, கேஷ் ரிசீவ்ட் ஃப்ரம் டெட்டாஸ் இருக்குது, கிரெடிட் சைடில் கேஷ் பர்ச்சேஸ், கேஷ் பே டு கிரெடிட்டாஸ், ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ், வேஜஸ் அண்ட் க்ளோசிங் கேஷ் இருக்குது. இப்போ நம்ம வந்து யூஸ்ஃபுல்லாக டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணோன்னா கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிப்போம். பட் சம்மில் கிரெடிட் சேல்ஸ் கொடுத்துட்டான். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு நமக்கு ஒரு கொஸ்டின் மார்க் வரும். இப்போ நம்ம சம்மை நல்லா ரீட் பண்ணோன்னா க்ளோசிங் டெட்டாஸ் வந்து இல்லை. ஸோ ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா கிரெடிட் சேல்ஸ் மெயினாக கண்டுபிடிப்போம். அதுதான் அதில் உள்ள ஆன்சர். அந்த கிரெடிட் சேல்ஸ் சம்மில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா க்ளோசிங் டெட்டாஸ் இருக்குதான்னு பார்க்கணும். அது இல்லைன்னா அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். க்ளோசிங் டெட்டாஸ் இல்லை அப்படின்னா நம்மளால் பேலன்ஸ் ஷீட் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஸோ க்ளோசிங் டெட்டாஸ் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணி க்ளோசிங் டெட்டாஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து டேரெக்டாக ட்ரேடிங் அக்கௌண்ட் எடுப்போம். ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் ஓப்பனிங் ஸ்டாக், க்ளோசிங் ஸ்டாக் எடுத்துப்போம். பர்ச்சேஸ் வந்து சம்மில் கேஷ் பர்ச்சேஸ் இருக்குது, கிரெடிட் பர்ச்சேஸ் இருக்குது. ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோட்டல் பர்ச்சேஸ். தென் அதே போல் சேல்ஸ், கேஷ் சேல்ஸ், கிரெடிட் சேல்ஸ் ரெண்டையும் ஆட் பண்ணால் டோட்டல் சேல்ஸ். ஸோ அப்படியே நமக்கு என்ன வந்துடும்னா கிராஸ் ப்ராஃபிட் வந்துடும். அந்த கிராஸ் ப்ராஃபிட் அதை கண்டுபிடிச்சிட்டு அதை அப்படியே நம்ம என்ன செய்வோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அதுதான் ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் இருக்குது டெபிட் சைடில், டெப்ரிசியேஷன் எழுதுவோம், டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிப்போம், வரதான் நெட் ப்ராஃபிட். அடுத்து பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட்டில் கேபிட்டல் வந்து சம்மிலே கொடுத்துட்டாங்க, அதை எடுத்துப்போம். அடுத்து நெட் ப்ராஃபிட் ஆட் பண்ணுறோம்.
கிரெடிட்டாஸ் எழுதுகிறோம், அசெட் சைடில் வர ஐட்டம் ஃபுல்லாக எழுதுகிறோம். ஃபுல்லாக ஆட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் டேலி ஆகிடும். தட்ஸ் ஆல் திஸ் மாடல்.